Taste the Daily. கடுமையான சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, நூல் விலையில் நிலையற்ற தன்மை போன்ற பல காரணங்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த கோவை, திருப்பூர் ஜவுளி மற்றும் பின்னலாடை தொழில்களுக்கு ஊக்கமளிக்காமல் மத்திய அரசிடம் கையேந்தும் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொறுப்பை தட்டி கழிப்பதிலும் அதை அடுத்தவர்கள் தலையில் ஏற்றி வைப்பதிலும் உலக அரசியல் தலைவர்களிலேயே முதல் இடத்தை வகிப்பவர்தான் ஏமாற்று மாடல் அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை அவரே பல விதங்களிலும் நிரூபித்து வருகிறார் என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்க அரசு தற்போது உயர்த்தியுள்ள இறக்குமதி வரியால் பாதிப்படைந்துள்ள திருப்பூர் பின்னலாடை தொழிலை பாதுகாக்க நடவடிக்கை எடுங்கள் என்று பிரதமருக்கு ஸ்டாலின் அவரது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாக செய்திகள் வந்துள்ளன என்று குறிப்பிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர், 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இன்று வரை இவர் ஜவுளி மற்றும் பின்னலாடை தொழில்களுக்கு ஏற்படுத்திய இடையூறுகள், பிரச்சினைகள் ஏராளம் என்றும் அதனால் அந்த தொழில்கள் ஏற்கனவே நலிவடைந்துள்ளது என்பதே உண்மை என்றும் கூறியுள்ளார். வணிக நிறுவன கட்டடங்களுக்கு 150% வரி உயர்வுடன் ஆண்டுதோறும் 6% சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளது என்றும், தொழில் நிறுவனங்களுக்கு பலமுறை கடுமையான மின் கட்டணங்களை உயர்த்தியதுடன் கூடுதலாக பீக் அவர் கட்டணம் உயர்வு மற்றும் நிலை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். 365 கிலோ பருத்தி பேளின் விலை 50%க்கும் கீழே குறைந்த போதும், நூல் விலையில் ஸ்திரமற்ற தன்மை நிலவிய போதும் எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை என்றும், பருத்தி உற்பத்தியை ஊக்குவிக்க துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு சுற்றுப்பயணம் 4 முறை மேற்கொண்டும் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் இயங்கும் ஜவுளி தொழிலுக்கு எந்தவிதமான வெளிநாட்டு முதலீடுகளையும் ஈர்க்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர், ஆடை உற்பத்தி நிறுவனங்களின் வளர்ச்சியை எளிதாக்கவும், திறன் மேம்பாட்டு வசதிகளில் ஆலோசனைகளை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் SIMA மற்றும் ICF உடன் இணைந்து செயல்படும் வகையில் தமிழகத்தின் முதலீடுகள் வெளி மாநிலங்களுக்கு செல்வதை வேடிக்கை பார்த்த அரசுதான் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஃபெயிலியர் அரசு என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவின் தற்போதைய கூடுதல் வரி விதிப்பால் நம் நாட்டில் பின்னலாடை மற்றும் ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதியாளர்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாத வகையில் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதியை ஊக்குவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமருக்கு அதிமுக சார்பில் அண்மையில் தான் கடிதம் எழுதியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதில் உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு உடனடி நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தியும், தொழில்துறைக்கு நிவாரணம் அளிக்க கடன் மற்றும் அதற்கான வட்டியினை 6 மாதங்களுக்கு நிறுத்தி வைக்கவும், வட்டியை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுத்து தொழிலாளர்கள் வேலையிழப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்கவும் பிரதமரிடம் கேட்டுக்கொண்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஆயத்த ஆடை தொழிலில் ஏற்பட்டுள்ள தொய்வை போக்க விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஃபெயிலியர் அரசு உடனடியாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.